லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். பார்த்திபா, பார்த்திபா, அத்தை வாப்பா, இங்க வா. வரத்த சொல்லுங்க அத்தை. பார்த்திபா, என்னப்பா இவ்வளவு நேரம் இங்கதான் நின்னுட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஆளை காணோம். எங்க கண்டு போயிட்ட சொல்லாம? தலையெல்லாம் பாரு இப்படி கலைஞ்சு கிடக்குது. எங்க போன? இங்க வெளியே தான் இருந்தேன். என்ன சொல்லிட்டு போனா அந்த களவாணி பையன் சித்தப்பு? என்கிட்ட எதுவும் பேச முடியலன்னு உங்ககிட்ட சவடால் விட்டு போனானா? அதெல்லாம் இல்ல அத்தை, எனக்கு ஒரு போன் வந்துச்சு, பேச போயிருந்தேன், அவ்வளவுதான். ஆமா, மாமா எங்க காணோம்? அந்த மனுஷனுக்கு தலை வலிக்குதுன்னு அறைக்கு போயிட்டாருப்பா. இங்க மக்க மனுஷனுங்க சிரிச்சு பேசுற மாதிரியா இருக்காங்க? பா, என்னடா குடும்பம் இது? இப்படி ஒரு குடும்பத்தை நான் பார்த்ததே இல்ல. ஆளாளுக்கு ஒரு தினசுல இருக்காங்க. அது சரி, அது சரி. முன்னேறி சரியா போனாதானே பின்னால வர்றதும் சரியா இருக்கும். இங்க அதுக்கே வழி இல்லையே. அத்தை, ரஜினி அம்மா ரொம்ப பாவம். மாமா போனதுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்க ரொம்ப வெகுளி, யார் என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. சரிதான், சரிதான். டேய், நம்புன ஆம்பளை, அதுவும் கட்டுன புருஷன் இத்தனை பிள்ளைங்களோட விட்டுட்டு போயிட்டாருங்கிறது வேதனை தானே பார்த்திபா? ஆனா ஒரு நல்ல பொண்ணு அந்த கஷ்டத்தை பிள்ளைங்களுக்கெல்லாம் புரிய வச்சு வளர்த்துருக்கணும் பார்த்திபா. ஆனா இந்த வீட்டுல யாருக்குமே பொறுப்பு இல்லையப்பா. எல்லாம் தாந்தோணித்தனமா தான் நினைச்சதுதான் செய்வேன்னு நிக்கிறாளுங்க. டேய், இப்படி குடும்பங்கிற தேர ஆளாளுக்கு ஒரு பக்கமா இழுத்தா கடைசியில தெருவுல தாண்டா போய் நிக்கும். என்ன நேரமோ இப்படி ஒரு வீட்டுல நமக்கு சம்பந்தம் அமையணும்னு இருந்திருக்கு. முதல்ல கல்யாணம் பண்ணி கொடுத்த பிள்ளைங்கள இந்த வீட்டோட வச்சுக்கிறது என்ன பழக்கம்னே தெரியலப்பா. எத்தனை நாள் தான் பக்கத்திலேயே வச்சு ஊட்டி ஊட்டி வளர்க்க முடியும் சொல்லு? இடுப்புலயே வச்சிட்டு இருந்தா அந்த புள்ள எப்படி நடப்பழகும் சொல்லு? ஆரம்பத்துல இருந்தே கஷ்டப்பட்டு வாழ்க்கை மேல ஒரு பயம் இருக்கும்ல எல்லாருக்கும். தம் பொண்ணுங்களோட வாழ்க்கை நல்லபடியா அமையணும்னு ஒரு பயம் எப்பவுமே அத்தைக்கு இருக்கு. என்ன பேசுற புள்ள? இப்படி கூடவே வச்சிருந்து அவங்க வாழ்க்கையில என்ன சந்தோஷமா இருந்திருக்காங்க சொல்லு? இப்படி குடும்பமே குழம்பி தடுமாறி போய் நிக்குதுடா. அந்த ராதிகா பிள்ளையெல்லாம் நல்ல வெளு வெளுன்னு வெளுத்து புருஷ வீட்டுக்கு அனுப்பாம இங்க வச்சு கொஞ்சிட்டு இருக்காளுங்க. அந்த மூத்த மாப்பிளைக்கு ஏதோ கடை இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா அவன் வீட்டை விட்டு நகர மாட்டேங்கிறான். சரி சாமி, அவங்க எல்லாத்தையும் விட்டுறேன். நீ ஏன் சாமி இப்படி இருக்க? ரஜினி புள்ள ஒரு மரியாதையான வேலையில இருக்கா. அவ ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் நீ இப்படியே வா இந்த தூணுக்கோ அந்த தூணுக்கோ நின்னுகிட்டு இருப்ப? டேய் பார்த்திபா, முதல்ல நீ ஒரு வேலையை தேடுடா, அதானே உனக்கு மரியாதை. சரித. என்னமோப்பா, இந்த வீட்டுல எதுவுமே சரியில்லை. உன் மாமனார் முகத்துல விளங்காதவன்னு எழுதி ஒட்டாதுதான் மிச்சம். சரியான கேடு கட்டவனா இருப்பான் போல இருக்கு. அவனுக்கு ஒரு பையன் இருக்கானாமே, அப்பனுக்கு தப்பாத ஒரு பிள்ளையா. அதான் அந்த கல்யாணத்துக்கு வச்சிருந்த பணத்தை எல்லாம் எடுத்துட்டு ஓடினானாமே, அவனைத்தான் நான் இன்னும் பார்க்கல. டேய், வீட்லயே தங்காதவெல்லாம் ஒரு பிள்ளையாடா? நீங்க சொல்றது சரிதான். இந்த வீடு அப்படிதான் இருக்கு. ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்தாலும் இந்த குடும்பம் இன்னும் செதறாம இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் எல்லாரையும் இணைச்சு கட்டுற கயிறா ரஜினி இருக்கிறது தான். யாரு எப்படி இருந்தாலும் யாரையும் விட்டு கொடுக்காம இந்த குடும்பத்தோட கௌரவத்தையும் மானத்தையும் தனியா நின்னு காப்பாத்துறவ அவ. இந்த மொத்த குடும்பமும் சேரா இருக்கேன்னு பாக்குறீங்க நீங்க. அதுல தாமரையா இருக்கிற ரஜினிய நான் பார்த்தேன். இந்த குடும்பமும் நம்ம குடும்பமும் நினைச்சு பெருமைப்படுற அளவுக்கு ஒரு பொக்கிஷமான பொண்ணு ரஜினி. சீக்கிரமே அது உங்களுக்கு புரியும் அத்தை. அதெல்லாம் எனக்கு புரியும். அதை தெரிஞ்சுக்கதான் நான் இங்க வந்திருக்கேன். ஆனா இங்க பாருப்பா, அந்த ரஜினி புள்ள கையால ஒரு காப்பி தண்ணி கூட குடிக்க முடியலப்பா இது வரைக்கும். அந்த புள்ள வந்தா சொல்லு, இன்னைக்கு நைட்டு அவ கையால சமைக்கிற சாப்பாடு தான் நான் நல்லா சாப்பிடணும். சரித. அம்புடுதான் சொல்லிட்டேன், புரியுதா? அதுக்கு போய் வழிய பாரு.
இப்போ என்ன பண்றது? பாத்திமா டட்டடாய். இது எதுக்குண்ணே? அத்தை வந்திருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி இலையில சாப்பாடு போட்டா தானே நல்ல அபிப்பிராயம் வரும். கரெக்ட்ண்ணா. இந்த பொழப்பு தேவையா உங்களுக்கு? அக்கா, இத நம்மளால நேரடியா கேட்க முடியலல. இந்த பைப்பிள்ளைங்க என்னமா பண்ணிட்டு இருக்கானுங்க? அப்பா, கடையில இருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டு இதோ இந்த பார்த்திபன் இருக்கானே, அவங்க அத்தைக்கும் மாமாக்கும் ரஜினி தான் சமைச்சான்னு சொல்ல போறான் போல. ஐயோ, இதெல்லாம் தேவையா உங்களுக்கு? அவ்வளவுதான். ஓகே இல்லண்ணே? எல்லாம் ஓகேப்பா, சிறப்பா இருக்கு. சரி வாங்கண்ணே. சரி வா வா. ஏன்பா, இது அவங்க அத்தைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? ரெண்டு பேரையும் அசிங்கமா கேட்பாங்கம்மா. சரி ராதிகா, இந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும்ல, அது எப்படி தெரிய வைக்கிறது? தெரிய வைப்போம். எப்படிமா? இப்படிதான். என்னம்மா இது? அவங்க சாப்பாடு வாங்கிட்டு வந்தாங்கல்ல, அதுக்கான பில்லு. இத அவங்க கிட்ட சேர்த்துட்டா மட்டும் போதும். இவங்க மாட்டினாங்க. வாங்க அக்கா, அங்க பாரு. வாங்க, நீங்க போய் உட்காருங்க. சாப்பாடெல்லாம் ரெடி ஆயிடுச்சு, நான் போய் எடுத்து வைக்கிறேன். சரிங்களா? சரி சரி. சரி. ராதிகா, என்ன பண்ண போறோம்? சொல்றேன். என்ன பண்ற? இத தூக்கி அவங்க முன்னாடி போடுறேன். இந்த மானசாமி பையன் 100 மூட்டை நெல்லு வாங்கிட்டு போனானே, காசை கொடுத்தானே, என்ன பண்ணீங்க? அவன் என்னைக்குமா முழுசா கொடுத்தான்? பேலன்ஸ் இன்னொரு ஃபோன் பண்ணா தானே கொடுப்பான். போன் பண்ணாலும் கொடுப்பானான்னு தெரியாது. அராத்து வேலையெல்லாம் பண்ணாதான் அவங்கிட்ட இருந்து காசு வாங்க முடியும். புரியுதா? என்னமோப்பா, எல்லாம் சொல்லிதான் தெரியணும். கீழே கிடக்குற பேப்பர்லாம் என்ன பொறுக்கிட்டு கிடக்குறீங்க? ஏதாவது முக்கியமான பில்லா இருக்க போகுது. பேப்பர் முதல்ல அதை தூக்கி போட்டு வாங்க. என்னம்மா, ஏதோ ஹோட்டல் பில்லு மாதிரி இருக்கு. எந்த பில்லா இருந்தா நமக்கு என்ன வந்துச்சு? முதல்ல தூக்கி போட்டு வாங்க. இருங்க, அத கொண்டாங்க. என்னம்மா? ஒண்ணும் இல்ல, வாங்க. வாங்க, உட்காருங்க. உட்காருங்க. ஆமா.
அத்தை சாப்பிடுங்க அத்தை. இதெல்லாம் ரஜினி உங்களுக்காக சமைச்சு வச்சிருக்காமா? ஆமா அத்தை, நீங்க பேசணும்னு சொன்னீங்கல்ல, அதான் ஆபீஸ்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டா. நீங்க அத்தை கூட கோயிலுக்கு போறேன்னு சொன்னதும் சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு அவளே இதெல்லாம் சமைச்சிருக்கா. சாப்பிடுங்க. அத்தா பரிமாறுங்க அத்தா. சரிங்க மாப்ள. பத்மாமா பரிமாறுங்க. நெய் ஊத்தவா? இருக்கட்டும் வைங்க. என்னத்த? டே என்னப்பா இவ்வளவு செஞ்சு வச்சிருக்கா, அவ இல்லாம எப்படி சாப்பிடுறது? ஆமா அவ எங்க? டே பார்த்திபா, அவ எங்கடா போனா? கூப்பிடுறா முதல்ல. அது இல்ல ரஜினி கொஞ்சம் அவ வேலையா இருக்கா. வேலையா இருக்கா? என்ன பெரிய வேலையா இருக்கா? இதோ அக்கா வந்துட்டாளே. எப்பறா? ரஜினி வா வா அத்தா, இங்க வா. வா ரஜினி வா. என்னம்மா அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்லக்கா, இவ்ளோ சூப்பரா டின்னர் செஞ்சு வச்சிருக்க, நீ இல்லாம எப்படி சாப்பிடுறதுன்னு அவங்க கேட்டுட்டு இருந்தாங்கக்கா. நீயே வந்துட்ட. ஏங்க நீங்க அத்தைக்காக மெனக்கட்டு செஞ்சிருக்கீங்கல்ல, அதான் அதான் ஏமா ரஜினி, ஆமா ஆபீஸ் அம்புட்டு வேலை இருக்குன்னு சொன்னியேமா, வீட்டுக்கு வந்து இவ்வளவு வேலையை நீ ஏன் செஞ்ச? இதெல்லாம் ஓ வேலையா? ரஜினி, உன்னை தவிர இந்த வீட்ல வேற யாரும் இந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாங்க. என்ன ரஜினி, பார்த்திபா என்ன செஞ்சா? நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஆபீஸ்ல இருந்து வந்தேம்மா. இது எதுவுமே நான் செஞ்சது இல்லை. எல்லாம் இவன் ஹோட்டல்ல வாங்கிட்டு வந்திருக்கான். ஏய் என்ன ரஜினி, நீ தானே உள்ள எல்லாமே. பேசாத பார்த்திபா. சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு போனல, என்ன நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க நீ? கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டியா? நான் போய் சொல்ல மாட்டேன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் செய்யற? நிறுத்து ரஜினி. புருஷன்கிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாதா? சரி, அவன் ஏதோ தப்பே பண்ணிருந்தாலும் இப்படியா எல்லாரும் முன்னாடி அவனை பேசுவேன்? அவன் உனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சுதானே செஞ்சான். உன் மேல எவ்வளவு அன்பு வச்சிருந்தா அவன் எப்படி யோசிப்பான்னு புரியலையா உனக்கு? என்னமோ என் முன்னாடியே அவனை ஏசுற? இல்லம்மா, எனக்காக அவன் யோசிச்சதெல்லாம் செஞ்சிருந்தாலும் இது தப்புதான். தப்பான எந்த விஷயத்தையும் என்னால சப்போர்ட் பண்ண முடியாது. இப்ப எல்லாரும் முன்னாடியும் அமைதியா இருந்துட்டு
தனியா கூட்டிட்டு போய் இவனை திட்டுறது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. ஆனா நாளைக்கு உங்களுக்கு உண்மை தெரிஞ்சா உங்க முன்னாடி நாங்க தலை குனிஞ்சு நிக்கணும். அதுக்கு இது பரவாயில்ல. என்னை பத்தி தெரிஞ்சும் பார்த்திபன் இப்படி பண்ணது தப்பு. பாத்துக்கிட்டே இருக்க, இப்படி எல்லாத்துக்கும் எது தெரிஞ்சு பேசிட்டு இருக்க? பெரியவங்க வார்த்தைக்கு மரியாதை கொடுக்க மாட்டியா நீ? இல்ல 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 இல்ல, நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். நாளை காலையில நான் இந்த வீட்ல இருந்து கிளம்புறேன். என்ன பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க தள்ளு. அட தள்ளுமா. நில்லுங்க மாமா. நில்லுங்க பையனே. மாமா போடா மாமா. என்ன பார்த்திபா? அண்ணா சங்கரி, அவங்களுக்கெல்லாம் காஃபி கொடுத்தியா? டிகாஷன்ல போட்டு எல்லாம் ரெடியா தான் வச்சிருக்கேன். வந்ததும் பாலை மட்டும் சுடு பண்ணி போட்டு கொடுத்துடலாம். இன்னுமா அவங்க வரல? ஆமா மாப்பிள்ள, பார்த்திபனை வேற காணோம். அவனை பார்க்க சொல்லலான்னா அவனையும் காணுமே. அவ இப்பதான் குளிக்க போனான். பார்த்திபா, பார்த்திபா. சொல்லுங்க பத்மாமா. பார்த்திபா, உங்க அத்தையும் மாமாவும் இன்னும் ரூமை விட்டு வெளியில வரலப்பா. அவங்க காஃபி கூட குடிக்கல. பார்த்திபா, நீ ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வாயேன்பா. எதுக்கு? அதான் நைட் அவங்க அவ்வளவு கோவமா பேசினாங்கல்ல. இப்போ ஒரேடியா வீட்டுக்கு கிளம்பி போற மாதிரி வராங்களோ என்னமோ. ஏன்பா இப்படி நெகட்டிவாவே பேசுறீங்க? அவங்க இங்க இருந்து போயிட்டா தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு பார்த்திபனோட அம்மா அப்பா எப்படி வருவாங்க? என்ன பேசுற ராதிகா நீ? ரஜினி பார்த்திபனை திட்டான்னு கோவமா இருக்காங்க. அவங்க போகும்போது பார்த்திபனும் வந்தே ஆகணும்னு கூட்டிட்டு போயிட்டாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் நடக்குமான்னு யோசிச்சு பாரு. யோசிக்காத பார்த்திபா, போய் கூட்டு வாயேன். எதுவா இருந்தாலும் அவங்க வந்தா தானே பேசி சரி பண்ண முடியும். பார்த்திபா, அத்தை இங்க வாப்பா. அத்தை என்னடா பாக்குற? சாமி கும்பிடு. அக்கா, என்னக்கா அது? என்ன ராதிகா, இவங்க அவனை கூப்பிட்டு கிளம்புவாங்கன்னு பார்த்தா இங்க வந்து நிதானமா சாமி கும்பிட்டு இருக்காங்க. நானும் அததான்க்கா பாக்குறேன். பேக் கூட எடுத்துட்டு வரல, வெறும் கையோட வந்து விபூதி பூசிட்டு இருக்காங்க. ஏய் இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். அத்தை என்னடா? என்னடா இவ வெள்ளன கிளம்புறேன்னு சொன்னாலே என்ன பண்ண போறான்னு தானே பாக்குற? டேய் பார்த்திபா,
நேத்து வீட்டுக்குள்ள வரும்போதே ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கின பில்ல பாத்துட்டேன். என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே தான் நாங்க காத்துக்கிட்டு இருந்தோம். அவ உன்னை திட்டினதும் எனக்கு உன் மேல இருக்கிற பாசத்துல தான் நான் கோவப்பட்டுட்டேன். ஆனா அந்த புள்ள பேசுனதெல்லாம் சரிதானே? புருஷனா இருந்தாலும் தப்பு தப்பு தானே எங்கிட்டயே தைரியமா எதிர்த்து நின்னு பேசினா பாரு, அந்த தைரியம் எனக்கு பிடிச்சிருக்கு. என்னங்க? ஆமா டேய், தைரியமானவ. நீ செஞ்சது தப்பு தானே பார்த்திபா? பொண்டாட்டியை காப்பாத்த இந்த அத்தை கிட்டயே போய் சொல்லிட்டல நீ. உன்னை அப்படியே போட்டனா? ஆமா, அவ எங்க? எங்கப்பா அவ? அவ எங்க? அவ ஆபீஸ்ல முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு காலையிலேயே கிளம்பிட்டாமா. ஓ, என்னத்த சிரிக்கிறீங்க? இல்ல, நம்ம செஞ்சது தப்பு இல்லன்னு அவ்வளவு நம்பிக்கை அவளுக்கு. அதனாலதான் அடுத்த வேலைக்கு அவ கிளம்பிட்டால. அதான் ரஜினி. டேய், ரஜினியோட நேர்மை எனக்கு பிடிச்சிருக்குடா. அதுக்காக அந்த ஒரு விஷயத்தை வச்சு பார்த்து மட்டும் நான் மொத்தமா முடிவெடுக்க முடியாது. இன்னும் இந்த வீட்ல எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அப்புறம்தான் ரஜினி எப்படிப்பட்ட மருமகள்னு நான் முடிவுக்கே வர முடியும். என்ன அத்தை, ரஜினி நல்ல மருமகன்னு உங்க வாயாலே சொல்லதான் போறீங்க. பாருங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். என்னக்கா, யாருமே இல்லையா வீட்ல? அத்தையும் மாமாவும் உள்ளதான் இருக்காங்க. அவங்களுக்கு காவலா என்ன உட்கார வச்சுட்டு எல்லாரும் வெளியில போயிருக்காங்க.